இப்ப அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்றாரு. அப்பனா ரட்சிப்புன்றது என்ன? இது ரட்சிப்புன்றது நான் ஏதோ போய் அவரை பிடிச்சேன்னா கிடையாது. ஆதாம பிடிச்சான் கத்தரை. ஆதாம தேடின்னு ஓடனான், பாவம் செஞ்ச பாவத்தில் விழுந்து ஓடனா ஆதாம் தேடின்னு ஓடனா இல்லைங்க, கத்தர் தேடின்னு வந்தாரு. ரட்சிப்புன்னு என்ன? கத்தர் நம்மளை பிடிச்சிக்கிறாரு. வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பாவத்தெல்லாம் என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவுறேன், சுத்தமாக்குறேன், பரிசுத்தமாக்குறேன், உன்னை நீதிமானாக்குறேன், உன்னுடைய அழுக்கெல்லாம் நான் துடைக்கிறேன், எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு பிள்ளைகள் பிறக்குது, குழந்தைகள் பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியுது கிடையாது. கரெக்டா அம்மா சாடும் போது தான் கொஞ்சம் கத்தம், அது வீர் வீர்னு கத்தம், பயங்கரமான கத்தும். அம்மா சாப்பிட்றது விட்டு பாலை கொடுக்கணும். சரி, அம்மா சாப்பிட்றாங்களே, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பாலை குடிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு வேணும் முதல்ல. சரி, பாலை கொடுத்துட்டே இருக்கலாம்னு பார்த்தா நம்பர் 1 போவோம், அப்படியே அம்மா மேலேயே போயிடும். சரி, இதை எடுத்து கிளீன் பண்ணலான்னு பார்த்து திரும்பவும் பாலை கொடுத்தோம்னா நம்பர் 2வும் போயிடும். இந்த குழந்தை ஒண்ணுமே பண்ண போறல, குழந்தை சும்மா இருக்க, அப்படியே மடியில படுத்துட்டு இருக்கும். அம்மா என்ன பண்றாங்க, அதெல்லாம் தொடச்சி நல்லா கழுவி நல்ல ஸ்பாஞ்ச் பாத்தெல்லாம் கொடுத்து பவுடர்லாம் வாசனை திரவம் எல்லாம் போட்டு அந்த குழந்தை என்ன பண்றாங்க, கிளீன் பண்றாங்க. கத்தர் அப்படிதாங்க நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம், பாவம் என்ற சேற்றுக்குள்ள போயிட்டோம். அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரு, தூக்கி எடுத்து நம்முடைய நாற்றத்தை எல்லாம் அவர் கழுவி சுத்தமாக்கினாரு. அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி இருக்கிறார். அப்ப அவர் என்ன பிடிச்சிருக்கிறதுனால அவர் என்ன விடவே மாட்டார். நான் சொல்றேன் பாருங்க, அவர் என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டார்.